ஆனா என்னங்க எப்ப பாரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா பால் பாயசம், பருப்பு பாயசம், ரவா பாயசம், கோதுமை பாயசம் சொல்லி போர் அடிச்சிட்டு இருக்கீங்களா அவங்கள? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேரட் ஜவ்வரிசில போட்டு சும்மா ஹெல்த்தியா சூப்பர் டேஸ்ட்ல ஒரு பாயசம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்னொரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் வந்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து துருவன கேரட்டையும் போட்டு கருக விடாமல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொதிச்சுட்டு இருக்க பாலில் வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டு ஜவ்வரிசி நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் போட்டுட்டு அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையும் போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. அடிப்பிடிக்க விடாமல் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். எங்களுக்கு பால் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து சூடாக குடித்தாலும் சூப்பராக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தாலும் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க. அப்படியே நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.